ஓம் ஈஸ்வரா குருதேவா. கோபமாக பேசுகிறான் என்றால் அவனுக்குள் விளைந்த கோபமான உணர்வை சூரியனின் காந்த சக்தி கவர்மே என்றால் அதன் உணர்வின் தன்மை கொண்டு அதை மற்றொரு மனிதன் நுகர்ந்தால் அந்த உணர்ச்சியின் தன்மை தனக்குள் வந்து பெண் சக்தி என்ற நிலையில் காளியாக மாறுகின்றது. ஆக உயிரிலேப்பட்ட அந்த உணர்ச்சிகள் அது உணர்ச்சியின் வேகங்கள் வரும்போது அந்த எண்ணங்கள் வருகின்றது. ஆகவே தான் கண் கொண்டு தவறு செய்யும் உணர்வினை கருவிழி பதிவாக்கி தன் உடலுக்குள் வைத்து கொண்ட பின் அந்த உணர்வு உயிரிலே பட்ட பின் அந்த எண்ணங்கள் வருகின்றது. அந்த எண்ணங்கள் வரப்போகும்போதுதான் கோபத்தின் நிலை கொண்டு அந்த உணர்வுகள் இவன் எப்படி கோபப்பட்டானோ அதே மாதிரி அந்த உணர்வுகளை தூண்டச் செய்து அந்த உணர்வின் அறிவாக அங்கே இயக்குகின்றது. ஆனால் அவன் நுகர்ந்த உணர்வு காளியாகி உடலான சிவன் ருத்ரதாண்டம் அந்த உணர்ச்சிக்கொப்பு அந்த உடலின் அங்கங்களும் அசைவுகளும் வருகின்றது. அதே சமயத்தில் மகிழ்ச்சி பெறும் உணர்வுகளை நமக்குள் எடுத்துக்கொண்ட பின் அந்த எண்ணங்கள் தோற்றி வைத்து அரவணைக்கும் தன்மை வருகின்றது. ஆக அதே சமயத்தில் நாம் நுகரப்படும் போது இந்த கண் ஒரு மகிழ்ச்சி பெறும் உணர்வுகளை வெளிப்படுத்துவதை இந்த கண்ணில் உள்ள கருவிழி அந்த மகிழ்ச்சி பெறும் உணர்வு மனிதனை இங்கே நமக்குள் பதிவாக்கிவிட்டால் கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலன் சத்தியவாமா அவன் மகிழ்ச்சி பெறும் உணர்வினை நாம் நுகரப்படும் போது உயிரிலேப்பட்ட பின் இனிமையான நாதங்கள் வாசிக்கின்றது. இப்போ நாம் இனிமையான இசைகளை வாசிக்கும் போது நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது எடைமறித்து ஒரு அதிர்வான செயல்களை இங்கே அதாவது போர் செய்யும் வரையோ இதை இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது நாய் தன்னுடைய நிறைகளுக்கொப்ப அது குறைக்கப்படும் போது எடைமறித்தால் எப்படி வருகின்றது? இந்த உணர்வின் தன்மை கேட்காது தடைப்படுத்தி இருந்த இந்த உணர்வு ரெண்டும் கலந்து நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் வருகின்றது. அந்த நாயை கொஞ்சம் மாதிரி தடுத்து வழியா இதே போல வருகின்றது. ஆகவே நாம் நுகரும் உணர்வு எதுவோ இது கலையின் உணர்வின் தன்மை அது உருவாகும் ஒரு வித்திற்கு விந்து என்று சொல்வார் அல்லது இந்திரியம் என்று சொல்வார். ஆக விந்து என்பது உடலுக்குள் உருவான நிலைகள் அதை கலவையாகி அதன் உணர்வின் தன்மையை ஒரு அணுவின் தன்மை உண்டு தனக்குள் விந்தாகி அந்த உண்டின் தன்மை உருவாக்குவது அது உடலை உருவாக்குவது என்று இது நாம் நுகர்ந்த உணர்வின் தன்மை அணுவாக உருவாக்குவது இந்திரியம் என்பது. ஆகவே இந்த உடலில் இந்திரலோகம் என்று அந்த காரணப்பேர் வைத்து அழைத்தார்கள். ஆனால் இந்திரலோகத்தில் நாம் எடுக்கும் நல்ல உணர்விடை பேசிக்கொண்டிருக்கும் போது இன்னொரு எதிர்மறையான உணர்வு ரெண்டும் கலக்கப்படும் போது நாம் உயிர் இதை நன்மை என்று கருதினாலும் இந்த உணர்ச்சிகள் நமக்குள் அதன் மேல் வெறுப்பு நுழையும் கலக்கின்றது. வெறுப்பு நுழைவை கலந்த பின் நம் உடலுக்குள் அது இந்திரியமாக மாறுகின்றது. அன்னைக்கு நல்லா சொல்லிட்டு வந்தார் சாமி, இன்னைக்கு இந்த நாய் குறைச்சி வச்சு கேட்காம போயிடுச்சுன்னு திரும்ப திரும்ப எண்ணினார் இந்த உணர்வின் அதிர்வுகள் அடுத்தாபடி அந்த அணுவின் தன்மை அடைகின்றது. நாம் நல்ல நிலைகளை செயல்பட்டு வந்தாலும் இதே குணங்கள் என்ன செய்யும் என்றால் இது கண்ணால் பார்க்கப்பட்டு ஹரி கிருஷ்ணா சூரியன் ஹரி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பதிவாகி நிலைகள் வந்தாலும் செவி வெளிக்கொண்டு உணர்வின் தன்மை வரும்போது நினைவு அதன் பாலும் கவர்ந்து இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து ரெண்டும் கலந்து அது இந்திரியமாக மாறுகின்றது. அவ்வாறு இந்திரியமாக மாறினால் அதன் உணர்வின் தன்மை மீண்டும் அன்னைக்கு சாமி சொல்லிகிட்டே இருந்தார், இப்படி கேட்க விடாமல் நாய் குறைத்து கொண்டே இருந்தது அந்த உணர்வும் கலந்து கலந்து இதன் அணுவின் தன்மை விளைவின் தன்மை வந்து விடுகின்றது. ஆக அந்த அணுத்தன்மை அடைந்து விட்டால் பிரம்மா. ஆக நான் சொன்ன உணர்வும் அது குறைத்த உணர்வும் இதனுடைய உணர்வுகள் அது கலக்கப்பட்டு அந்த உணர்வின் இயக்கமாக அந்த அணுவின் தன்மை அதுவே உணவாக எடுத்து நமக்குள் இந்த லோகத்துக்கு புரியும். ஆக நாம் நல்ல செய்திகளை கேட்க விரும்பினோம், ஆனால் இடைமறித்து இந்த உணர்வுகள் செயல்பட்டதே என்ற எந்த எண்ணங்களும் வரும். இதே போல நீங்கள் யாரிடமும் எடுத்து அதை சொல்லும் போது நல்ல செயல்கள் செய்தாலும் அடுத்து எவராது இடைமறித்தால் தாங்கும் நிலை இல்லாது அவர் மேல் வெறுப்பின் உணர்வு கொண்டு நல்ல வார்த்தையுடன் நம்முடைய சொல்லுகளும் சொல்ல வேண்டி வரும். ஆக மையமாக இருந்து நாம் சொல்லுவோர் கேட்டாலும் அவருக்குள் என்ன இப்படி பேசுகிறான் என்று நமக்குள் வெறுப்பின் தன்மையை வரும். ஆனால் நாம் தவறு செய்யவில்லை. உணர்வின் நிலைகள் சென்ற பின் உணர்ச்சியின் தன்மை செவிவழி உணர்ச்சிகள் உண்டு, கண் வழி அந்த உணர்வின் தன்மை நுகரும் தன்மையும் நுகர்ந்த உணர்வு உயிரின் தன்மை கொண்டு உடலை இயக்குவதும் அதற்குள் எண்ணம் சொல் செயல் என்ற நிலைகள் உருவாக்குகின்றது என்பதனை இது நமது குருநாதர் இது ஒவ்வொரு நடைகளும் அனுபவ ரீதியிலே தெரியப்படுத்தி அதனை அறியும்படி நமக்குள் செய்தார்.